கொள்கை ரீதியாக இப்போ அவங்க வந்து மோசடிக்காரவங்களா இருக்காங்க, அவங்களோட போய் நான் ஒற்றுமையாக இருக்க முடியுமா? அது முடியாது. ஆனால் அவங்க வேற குணம், வேற ஜாதி, வேற மதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிஞ்சு நிற்கிறேன், இல்லை என் மதம் தான் ஒசத்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட இனம் தான் ஒசத்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹிந்துஸை சொல்லணும்னு இல்லை, ஹிந்துஸை நம்மளை சொல்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ எல்லாருமே சமம், அந்த பகுத்தறியக்கூடிய விவகாரத்தை நம்ம மனசில் வைப்போம். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் நம்மக்கிட்ட நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. இறைவன்கிட்ட நம்ம நிற்கும்போது ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி இங்கே நமக்கு இறைவன் கொடுத்த எல்லா வசதிகளையும் நல்லா அனுபவிங்க. ஆனால் அது என்றைக்கா இருந்தாலும் இந்த வசதி நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற அந்த அவாரோடையே இருங்க.